அம்மன் அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. வைகாசி மாதம் 19ஆம் தேதி முதல் ஆனி மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இந்த ஜூன் மாதம் இருக்குது. இந்த ஜூன் மாதத்தில் கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஜூன் மாதத்தின் தொடக்கத்திலேயே சூரியன், குரு, சுக்கிரன், புதன் ஆகிய 4 கிரகங்களுமே ரிஷபராசியில் செஞ்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜூன் மாதம் முதல் தேதியிலேயே மேஷராசிக்கு அதிபதியான செவ்வாய் மேஷ ராசியிலேயே இருக்கிறாரு. அதே போல சனி பகவான் கும்பராசியில ஆட்சி பெற்று செஞ்சிருக்கிறாங்க. ஜூன் மாதம் 12ஆம் தேதி சுக்கிரன் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. ஜூன் மாதம் 14ஆம் தேதி புதன் மிதுனத்துக்கு போறாரு. ஜூன் மாதம் 15ஆம் தேதி சூரியன் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு மாறுறாரு. ஜூன் மாதம் 29ஆம் தேதி புதன் கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. ஜூன் மாதம் 30ஆம் தேதி சனி பகவான் கும்பராசியிலிருந்து அவருடைய வக்கர பயிற்சியை மேற்கொள்ளுறாரு. சனி ராகு மீனத்திலேயே, கேது கன்னியிலேயே இருக்குது. இந்த மாதங்களோட கிரக பயிற்சியின் காரணமா மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம விரிவாகவே பார்ப்போம். கிருத்திகை 2ஆம் பாதம் முதல் ரோஹிணி மிருகசிரிசம் 2ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கும் இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். இந்த ஜூன் மாதத்தோட கிரக நிலைகளை பார்த்தோம் அப்படின்னா, உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டுக்கு அதிபதியான சனி பகவான் இந்த மாதம் 10ஆம் வீட்டிலேயே இருக்கிறார். அதனால விடாமுயற்சியோடு இந்த மாதத்தில் நீங்கள் வேலை செய்வீங்க. எந்த வேலையை கொடுத்தாலும் அது சிறப்பாக செய்து முடிக்கும் ஆற்றல் அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. இந்த மாதத்தில் மேலதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் சற்று குறுகிய மனப்பான்மை கொண்டவர்களாகத்தான் இருப்பாங்க. உங்களை பற்றிய நல்ல எண்ணங்கள் எல்லாமே கெட்ட எண்ணங்களாக இருக்கும். அவர்களுடைய மனதில் உங்களுடைய எதிரிகள் யாராவது உங்கள் மீது குற்றச்சாட்டு அப்படிங்கிறத வச்சுக்கிட்டே இருப்பாங்க. வேலை செய்ய இடத்துல இது நடந்துச்சுன்னா உங்கள் மேலே தவறு இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் நியாயமாக நின்று போராடலாம், பிரச்சனை கிடையாது. என் மீது தவறு இல்லை அப்படிங்கிறது உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் வெளிப்படுத்துறது தான் நல்லது. இந்த நேரத்தில் 7ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் இந்த மாதம் 12ஆம் வீட்டில் இருக்கிறாங்க. அதனால் வெளிநாட்டு வர்த்தகம், வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, தொழிலில் வெளிநாட்டு ஆர்டர்கள் இதெல்லாமே கிடைக்கும். உங்களுடைய கோபத்தை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கட்டுப்படுத்திக்கணும். உங்களுடைய தொழில் கூட்டாளிகள்லாம் ஏதாவது கோபமாக இருந்தால் கூட அவற்றை புரிஞ்சுக்கிட்டு கையாள முயற்சி செய்யுங்க. அப்படி முயற்சி செய்யலை அப்படின்னா தேவையற்ற சச்சரவுகள் தான் வரும். உங்களுடைய வணிக முன்னேற்றத்தையும் இது பாதிக்கும். கேது 5ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அதனால மாணவர்கள்லாம் பாடங்களை ஆழமாக கற்கிறதுக்கு உதவி செய்வார். உங்களுடைய மனது ஒரு நிலையில் நீங்கள் வச்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். மனம் அலைய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா பிரச்சனைகளை நீங்கள் அதிகம் சந்திக்க வேண்டி இருக்கும். 10ஆம் வீட்டின் அதிபதியான சூரியன் இந்த மாதத்தின் முதல் பகுதியிலேயே மேஷராசியில் இருக்கிறாரு. அதனால் உங்களுடைய தாய் வீட்டின் ஆதிக்கம் அப்படிங்கிறது அதிகாரம் செலுத்துறாரு. அதனால் வார்த்தைகளை சற்று நிதானத்தோடு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவர்கள் நல்ல விதத்தில் சொல்லக்கூடியது கூட உங்களுக்கு தவறான எண்ணத்தில் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா சண்டை சச்சரவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5ஆம் வீட்டில் கேது இருக்கிறாரு. செவ்வாய் 5ஆவது முதல் 8ஆம் வீட்டில் இருக்கிறாரு. இதனால உங்களுக்கும் உங்களுடைய காதலுக்கும் இடையே கருத்து வேறுபாடு இதெல்லாமே வரலாம். உங்களுடைய காதலியை பற்றிய ஒரு விதமான சந்தேகம் அப்படிங்கிறது வரும். அந்த சந்தேகத்துக்கு தீர்வு அப்படிங்கிறது இருக்காது. உங்களுடைய உறவுல தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். நீங்கள் சொல்கிறத அவள் கேட்டு நடக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. உங்களுடைய காதலி சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு காதலி நினைப்பாங்க. அதனால் 2 பேருக்கும் பிரச்சனை அப்படிங்கிறது வரலாம். உங்களுடைய உறவோட முக்கியத்துவத்தை புரிஞ்சு கொள்றதுக்கு உங்களுக்கு கால அவகாசம் அப்படிங்கிறது தேவைப்படும். அதனால் உங்களுடைய உறவை பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி செய்யணும். திருமணமானவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு கலவையான பலன்கள் தான் கிடைக்கும். ஒருபுறம் குரு, சுக்கிரன், புதன் சுபகிரகங்கள் 7ஆம் வீட்டை பார்க்கறதால உறவுகளில் நல்ல புரிதல் அப்படிங்கிறது அதிகரிக்கும். 11ஆம் வீட்டில் ராகு இருக்கிறதால பிரச்சனைகள் அப்படிங்கிறது பெருமளவு இருக்காது. வருமானம் உங்களுக்கு பெரிய அளவில் வரும். நீங்கள் செய்யக்கூடிய வேலையிலையும் நல்ல பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. செவ்வாய் 12ஆம் வீட்டில் இருக்கிறதால செலவுகளை முடிஞ்ச வரைக்கும் கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்க. சனி பகவானோட தாக்கமும் இருக்கிறதால தேவையற்ற செலவுகள் அப்படிங்கிறது இருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் உங்கள் ராசியிலே இருக்கிறாரு. அதனால ஆரோக்கியத்தில் பிரச்சனை அப்படிங்கிறது இருக்காது. இருந்தாலும் முதல் வீட்டிலேயே சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய 4 சுபகிரகங்கள் இருக்குது. 12ஆம் வீட்டில் செவ்வாயும் 5ஆம் வீட்டில் கேதுவும் இருக்கிறதால அவ்வப்போது சளி, காய்ச்சல், மூட்டு வலி இது போன்ற பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரலாம். வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி தாயாரை வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா பொருளாதார ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளோட தாக்கம் அப்படிங்கிறது குறைய தொடங்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில்
தொழில் மற்றும் நிதி வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. நீங்கள் அதிகமான பயணங்கள் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இருக்கும். இது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கலாம். அதனால் தேவை அப்படின்னா மட்டும் போங்க, இல்லைன்னா அதை குறைச்சிக்குங்க. உடல் ஆரோக்கியத்துக்கு போதுமான ஓய்வு அப்படிங்கிறது வேணும். முடிஞ்ச வரைக்கும் பதட்டத்தை குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா மன அமைதி தானாகவே கிடைக்கும். உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த பல வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. நீங்கள் உறவு பிரச்சனைகளை சமாளிச்சிங்க அப்படின்னா அனைவரோட ஆதரவும் கிடைக்கும். உங்களுடைய எதிர்கால வளர்ச்சிக்காக முதலீடு அப்படிங்கிறது செய்யலாம். வீடு, நிலம், சொத்துக்கள் வாங்க உங்களுடைய பணத்தை முதலீடு செய்கிறது தான் நல்லது. ரிஷபராசிக்காரர்கள்லாம் வேறு இடங்களுக்கும் வேறு மாநிலங்களுக்கும் வேறு நாடுகளுக்கும் இடம் பெறுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. அப்படிப்பட்ட வாய்ப்பு அப்படிங்கிறது வந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் பயன்படுத்திக்கிறது தான் நல்லது. மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பது அப்படிங்கிறத இந்த மாதத்தில் நீங்கள் தவிர்த்துக்கணும். திருமணத்துக்கு இது ஒரு ஏற்ற மாதம். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். திருமணத்திற்குண்டான வரன்கள் தேடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா வரன்களை இந்த மாதத்தில் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். காதல் செய்கிறவங்களுக்கெல்லாம் அவங்களுக்குண்டான நேரத்தை ஒதுக்கி அவர்களோட பேசுவதன் மூலம் உறவு அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்கும். அது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் கொடுக்கும். உங்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கிறதுக்கு மூத்த சகோதரர்கள்லாம் முன் வருவாங்க. தம்பதிகள்லாம் திருமண வாழ்க்கையை தொடங்குறதுக்கு நல்ல புரிதல் அப்படிங்கிறது இருக்கும். குடும்பத்தோடு சுற்றுலாலாம் சென்று வருவதால் செலவுகள் அப்படிங்கிறது இருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதம் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்குண்டான வாய்ப்புகளை வரும்பொழுது நீங்க பயன்படுத்திக்கணும். உங்களுடைய பணத்தை வீடு கட்டுவது, நிலம் வாங்குவது, வாகனம் வாங்குவது, இது போன்ற எதிர்கால வளர்ச்சிக்காக முதலீடு செய்யறது தான் நல்லது. குடும்ப உறுப்பினர்களோட விருப்பங்களை எல்லாத்தையுமே நிறைவேற்றுவீங்க. இந்த மாதத்துல உங்களுடைய தொழில் வளர்ச்சி உங்களுக்கு கீழ் வேலை செய்கிறவங்க மிக மிக உறுதுணையாக இருப்பாங்க. வேலை மாற்றத்திற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்க போகுது. வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கடினமான வேலைகளை கூட எளிதாக செய்து முடிக்கும் ஆற்றல் அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் கிடைக்கும். உங்களுடைய வேலை செய்கிற இடத்துல சில மாற்றங்கள் அப்படிங்கிறது வரலாம். அது உங்களுக்கு பெயரையும் புகழையும் கொண்டு வந்து சேர்க்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். தொழிலெல்லாம் உங்களுடைய சந்தை நிலவரம் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தொழில் வளர்ச்சிக்காக முன்பு செய்த முதலீடுகள்லாம் உங்களுக்கு இப்போல்லாம் லாபத்தை கொடுக்க போகுது. உங்களுடைய வியாபாரத்தில் புதிய நண்பர்களோட ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தில் நீங்கள் ஆராய்ந்து முடிவெடுக்கிறது தான் நல்லது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கழுத்து வலி, தோள்பட்டை, இது போன்ற பிரச்சனைகள்லாம் வரலாம். வழக்கமான சுகர் பிரச்சனை, பிபி இருக்கிறவங்கெல்லாம் அந்த பரிசோதனைகளை மாதந்தோறும் செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தில் மிக மிக கவனத்தோடு இருக்கணும். மனது எப்பெல்லாம் சோர்வடையுதோ அப்பெல்லாம் தன்னம்பிக்கையையும் புத்திசாலித்தனத்தோடும் நீங்கள் செயல்படணும். மன அழுத்தத்தை போக்குறதுக்கு, மன அமைதியை பெறத்துக்கும் தியானம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் நுழைவுத் தேர்வில் பங்கு பெற்றீங்க அப்படின்னா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகம். உங்களுடைய கடினமான உழைப்பு தான் அதற்கு காரணம். உங்களுடைய கல்வி வளர்ச்சியை அதிகரிக்கிறதுக்கு உங்களுடைய ஆசிரியர்களோட ஆதரவு அப்படிங்கிறது தேவைப்படும். உங்களுக்கு புதிய பொறுப்புகள் உங்களுடைய பெயரையும் புகழையும் கொண்டு வந்து சேர்க்கும். கல்விக்காக நீண்ட பயணங்கள்லாம் நீங்கள் சென்று வருவீங்க. அதே மாதிரி மேற்கல்வி படிப்புக்காக உங்களுடைய விரும்பிய கல்லூரியில் விரும்பிய பாடத்தில் சேர்க்கை அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்கும். வியாழக்கிழமை தோறும் குரு வழிபாட்டு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு. ரிஷபராசிக்காரர்கள் அனைவருமே இந்த ஜூன் மாதத்தில் நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டுன்னு இருங்க. அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையிடுவதை தவிர்த்துக்குங்க. இந்த ஜூன் மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் சிறப்பாகவே இருக்கும்.